போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா? அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது. அதே மாதிரி HRNC டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்ல. இது பரவலாக தவறான கருத்து இருக்கு. அது எந்த வரி பணத்துனா கோயில் மேல வரி போடுறாங்க. HRNC காரங்க கோயில் மேல வரி போடுறாங்கன்னா எவ்வளவு வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, சென்ற அரசாங்கம் 340 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த அரசாங்கத்துக்காரங்க 340 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும். திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட். அப்ப உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேல வரி போடுறதே பிரசுக்கே தெரியல, மறைச்சிருக்காங்க. கோயில்ல வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் 1947 இருந்து நேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிரஸுக்கோ போலீஸுக்கோ தெரியல, மறைச்சிருக்காங்க. அதுல எது மாற்று கருத்து இருந்தா நீங்க பேசலாம். போ ஆமான்னா ஆமான்னு, பேசலன்னா ஆமான்னு ஏத்துக்கிறேன். ரைட். அப்ப மறைச்சிருக்கிறது இப்ப வெளியே வருது, சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன். மொத்தத்துல 340 கோடி ரூபாய் போடுறாங்க. எப்படி வரி போடுறாங்கன்னா, வியாபாரி மாதிரி கோயில்கள் என்ன செய்யறாங்க, பிசினஸ் கார்பரேட் செக்டார் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 5000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு அதுல இருந்து 20,000 ரூபாய்க்கு 4% வட்டி, 20,000 ரூபாய் வருமானம் அதுல இருந்து 60,000 வர்றதுக்கு 5% வட்டி, 60,000 2 லட்சம் வர்றதுக்கு 6% வட்டி, 2 லட்சம் வருமானம் வருடத்துல 5 லட்சம் வர்றதுக்கு